வணக்கம். இன்றைக்கி நம்ம நெய்க்காரப்பட்டியில் இருக்க பிஆர்ஜி ஸ்கூலில் தாங்க இருக்கோம். எஸ்ஆர்டி கல்வி குழுமங்களான பிஆர்ஜி பள்ளி மற்றும் ஸ்ரீ ரேணுகா தேவி பள்ளி இணைந்து நடத்தும் உடான் 2025 நியூட்ரி அண்ட் டெக் எக்ஸ்போ இன்றைக்கி சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. அதோட முழு காணொலி தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. மாணவர்கள் எவ்வளவு திறம்பட இருக்கிறாங்கங்கிறத இந்த பதிவில் நீங்கள் பார்ப்பீங்க. 2025 பிப்ரவரி 1 சனிக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இந்த உடான் 2025 அப்படிங்கிற நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் கண்காட்சி, கலை நிகழ்ச்சிகள், உணவு திருவிழா, அது போக உங்களுக்கு சந்திராயன் சேட்டலைட்டோட மாடல் சேட்டலைட்டும் விண்ணில் ஏவப்பட்டது. ஒன்றொன்னா பார்ப்போம் வாங்க. ஸ்கூலோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மேலே தாளங்களோட எல்லாரையுமே வரவேற்றாங்க. முன்னாடியே ஒரு ரிசப்ஷன் ஒன்று செட் பண்ணி வர்றவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரியும், அதே மாதிரி யார் யார் வர்றாங்க அப்படிங்கிறத ஒரு என்ட்ரி போடுறதுக்கான ரெஜிஸ்டரும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யானை மாதிரி ஒரு செட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒரு மரம் அசைகிற ஒரு ஆர்டிஃபிஷியல் ட்ரீ ஒன்று போட்டிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 666 தோசை வகைகள் கொண்ட பிரம்மாண்டமான தோசை ஸ்டாலுங்க. இந்த ஃபங்க்ஷனை ரிப்பன் கட் பண்ணி துவங்கி வச்சது திரு ஏஎம் விக்ரம் ராஜா அவர்கள், பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு. ஸோ அவர் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனை துவங்கி வச்சு மாணவர்கள் எல்லாம் உற்சாகப்படுத்தி ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சும் கொடுத்துருந்தாரு. இந்த விழாவுக்கான சிறப்பு விருந்தினர்களாக திரு எஸ் தனஞ்சயன், டெபுட்டி சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் அவர்கள், மற்றும் டாக்டர் ஸ்ரீமதி கேசவன், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா, மற்றும் மிஸ்டர் ஆர்ஆர் தமிழ்ச்செல்வன், ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் ஆஃப் சேலம் ஆர்ஆர் பிரியாணி. ஸோ இவங்கெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக மாணவர்களுடைய படைப்புகளையும் ஆக்கப்பூர்வமான அவங்களுடைய அந்த விஷயங்களை எல்லாம் பார்த்து ஊக்கப்படுத்தி வியந்து பாராட்டி, ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி நிறைய நிகழ்வுகள்லாம் நடந்தது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ நாம் இருக்கிற இந்த தோசை ஸ்டாலில் பார்த்தீங்க அப்படின்னா 666 தோசை வகைகளை காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இது எல்லாமே இந்த மாணவ செல்வங்கள் அவங்கவுங்க ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது. எல்லா தானிய வகைகள், அதாவது நேச்சுரலாக எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக விளையக்கூடிய அந்த இதில் வச்சே இத்தனை வகையான தோசைகளை நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு எல்லாரையும் பார்க்குறவங்களெல்லாம் ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி ஒரு சிறப்பான ஒரு இது தோசா வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்டாலை என்ட்ரன்ஸ்லேயே அமைச்சு எல்லாரையுமே ஆச்சரியம் ஊட்டிட்டாங்க. மக்கள் எல்லாருமே இந்த ஸ்டாலுக்குள்ளே பார்த்துட்டு பிரமிச்சு போயிட்டாங்க. இத்தனை வகையான தோசை நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி. இந்த பெரிய விழாவில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5000 மாணவிகள் பங்கு பெற்று கண்காட்சியில் அவங்களோட படைப்புகள், அவங்களுடைய திறமைகளை எல்லாம் வெளிக்காட்டினாங்க. லாஸ்ட் இயர் நடந்த இதே மாதிரியான ஒரு உணவு மற்றும் அறிவியல் கண்காட்சியில் இங்கே நெய்க்காரப்பட்டி பிஆர்ஜி பள்ளியில் பார்த்திங்க அப்படின்னா 25,000 பொதுமக்கள் இதை அந்த கண்காட்சி பார்வையிட்டு போனாங்க. அதை விட அதிகமான ஒரு வாக்கின் இன்றைக்கி நடக்கிற இந்த எக்ஸிபிஷனில் வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி 35,000க்கு அதிகமான மக்கள் இன்று நடந்த இந்த பிஆர்ஜி பள்ளியில் நெய்க்காரப்பட்டியில் மக்கள் பார்வையிட்டு போனாங்க. ஸோ இப்போ நாம் அந்த தோசா வேர்ல்டை முடிச்சுட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே இப்போ தான் நம்ம ஸ்கூலோட என்ட்ரன்ஸ்குள்ளே அப்படியே போயிட்டுருக்கோம். இது உள்ளே வந்தோடனே உங்களுக்கு இந்த மைதானத்தில் தான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த மாடல் சேட்டலைட் சொன்ன இல்லைங்களா, சந்திரன் மாடல் சேட்டலைட்டை இஸ்ரோ விஞ்ஞானிகள் முன்னிலையில் பிஆர்ஜி மாணவர்களே தயாரித்து அந்த மாடல் சேட்டலைட்டை விண்ணில் ஏவ போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் வளர்த்துற குதிரைகள், அதே மாதிரி மாணவர்களை இந்த கண்காட்சிக்காக தயார்படுத்தின கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, நாட்டு மாடை வச்சு எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு இடம். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கால்நடைகளுக்கான ஒரு இடம். இது முழுக்க மாணவர்களே அவங்க வீடுகளில் வளர்த்துற மாடுகள் எல்லாம் கூட்டிகிட்டு அவங்களுடைய வளர்ப்பு பிராணிகளை வச்சு காட்டினாங்க. ஆடு, கோழிகள் எல்லாம் கூட இருந்தது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் சந்திராயன் சேட்டலைட்டோட மாடல் சேட்டலைட். இதைத்தான் இன்றைக்கி மாணவர்கள் விண்ணில் ஏவ போகிறாங்க. அதுவும்
இஸ்ரோ விஞ்ஞானிகள் முன்னிலையில் இந்த இடத்துல பிஆர்ஜி பள்ளி மைதானம் நெய்க்காரப்பட்டியில் இது நடந்துகிட்டு இருக்குங்க. இந்த அதிசயம் மாடல் ஸ்பேஸ் ஸ்டேஷனும் ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த மாடல் சேட்டலைட்டை மாணவர்கள் எப்படி வந்து தயாரிச்சாங்கிறதை அவங்ககிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம சந்திராயன் 3 ராக்கெட் லான்ச் பண்ற மாதிரி இது ஒரு மினியேச்சர் மாடல் வந்து நம்ம பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து நம்ம 150 ஃபீட் வந்து ராக்கெட் லான்ச் ஆகி இதுல பொட்டாசியம் நைட்ரேட் பிளஸ் சுகர் ஆட் பண்ணி நம்ம வந்து ப்ரொபலன்ட் பண்ணியிருக்கோம். மேலே போய் அட்மாஸ்பியர்ல என்ன கேசஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கோ அதெல்லாம் வந்து இந்த எல்இடி ஸ்கிரீன்ல நம்ம டிஸ்பிளே பண்ணி காட்டுவோம். மாணவர்களே தயாரித்த அந்த மாடல் சேட்டலைட் வந்து விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. எப்படி பெருந்திரளான மக்கள் வந்து மைதானத்தில் இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? ஸோ ஒரு அருமையான கூட்டம், எல்லா மாணவர்களையும் ஊக்கப்படுத்தினாங்க. ஸோ விவசாயம் சார்ந்த நிறைய விஷயங்களை வந்து இந்த கண்காட்சியில் கொண்டாந்துருந்தாங்க. அதேமாதிரி மாணவர்களுக்கு அவங்களுடைய திறமையை வெளிக்காட்டும் விதத்துலேயும் வாய்ப்புகள் எல்லா மாணவர்களுக்கும் வழங்கப்பட்டது. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கார் வந்து ஒரு அதிசயமான காருன்னே சொல்லாங்க. என்ஜினே கிடையாதுங்க, ஆனால் ஓடுது. பேட்ரி வச்சு இந்த காரை இயக்குறாங்க. 4 பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இந்த காருக்கான சக்தியும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் மாணவர்களே பண்ணியிருக்கிறாங்க. என்ஜினே இல்லை, நீங்கள் பார்த்தீங்களா? ஆனால் இந்த காரை வந்து அவங்க மாணவர்கள் ரன் பண்ணி காட்டினாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்புன்னே சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கெல்லாம் ஃபியூயல் வைக்கிற வேலைக்கு என்ஜினே இல்லாத வண்டிங்கிறது எவ்வளோ சூப்பரான மாற்று கொண்டு வர்றது நம்ம சந்தைக்கு. உண்மையிலே இது எதிர்கால சந்ததியினருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கை கொடுக்கும். நாளைக்கு நம்ம செலவுகளை வந்து இந்த ஃபியூயல்ஸ் எல்லாம் எவ்வளோ தூரம் கொண்டு போகும்னு தெரியாது. இந்த மாதிரி ஆல்டர்னேட் எனர்ஜிங்கிறது கண்டிப்பாக வேணும். அந்த பேட்ரி வச்சே பண்ணாலும் அந்த ஐடியாங்கிறது எவ்வளோ இன்னோவேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்து வந்து ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் மாணவர்களுடைய சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த கிளாஸ் ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெர்டிலிட்டி வந்து எப்படி உரங்கள் நம்ம செடிகளை தாவரங்களை அந்த பயிர்களை வளர்த்துது அப்படின்னு உரம் போடுறோம், அந்த உரம் எவ்வளவு பாதிப்புகளெல்லாம் ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரியான கண்காட்சிகள் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸில் வந்து நிறைய இடம்பெற்றிருந்தது. இதெல்லாம் இன்ஆர்கானிக் ஃபெர்டிலிட்டி. அடுத்த ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ரூமில் ஆர்கானிக் ஃபெர்டிலிட்டி, அதாவது இன்ஆர்கானிக் ஃபெர்டிலிட்டினால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன, அதே மாதிரி ஆர்கானிக் ஃபெர்டிலிட்டி நம்ம வந்து ஆர்கானிக்காக நம்ம உரங்கள் உபயோகப்படுத்துறதுனால பயிர்களுக்கோ இல்லை அந்த செடி கொடி மரங்களுக்கோ வந்து என்ன நன்மை, அதன் மூலிமா நம்ம மனித சமூகத்துக்கு வந்து எவ்வளோ பெரிய நன்மை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லி காட்டியிருந்தாங்க. Inorganic fertilizer, chromium fertilizer. Chromium is used as amount for plant growth, but excessive use can lead to toxicity in plant and soil. Chromium is essential for regulating blood sugar levels and is sometimes used as diabetic patients. Chromium is composed food additives. Thank you to all. இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் ஒவ்வொரு கான்செப்டில் அந்தந்த குழந்தைகளுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லி அவங்களே வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நீங்கள் கிட்ட போனீங்கன்னா ஒவ்வொரு குழந்தையும் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நீட்டாக அவ்வளவு டிசிப்ளின்டாக ஒவ்வொரு விஷயமும் என்ன அப்படின்னு கேட்டால் இங்கிலீஷில் பிரமாதமாக சொல்கிறாங்க. நான் தான் வீடியோ பர்பஸ்க்காக கொஞ்சம் தமிழில் சொல்லுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டனால ஒரு சில முக்கியமானதெல்லாம் வந்து தமிழில் கேட்டு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா நம்ம ஊர் மக்கள் இங்கிலீஷில் சொன்னால் அது புரியாமல் போயிடும் அப்படிங்கிறக்காகவே தமிழில் நம்ம வந்து கேட்டு அதை பதிவு பண்ணியிருக்கிறோம். அப்போ தான் வந்து இன்னும் இந்த மாணவர்களுடைய திறமை எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ இன்னோவேட்டிவாக இருக்காங்க, எவ்வளோ நாலேஜாக இருக்காங்கங்கிறது புரியுங்கிறதுக்காகத்தான். My name is Aryam Shanmugaraja. I am talk about trichoderma. Trichoderma is a bioconjugate and biofertilizer used to control ground plant plant growth and promote plant growth. It is also a source of compound for treatment research. Thank you. இந்த கிளாஸ் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் ஹவுஸ் அப்படிங்கிற கான்செப்டில் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம இதுக்குள்ளே வரும்போது தான் பிளான்ட்டு மரங்கள் அதோட பயன்கள் அது வந்து எவ்வளோ தூரம் நம்ம மனித குலத்துக்கு நல்லது விளைவிக்கும் அப்படிங்கிறத வந்து புரிய வைக்கிற விதமாக வந்து எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன சின்ன கேனில் கூட எப்படி வந்து நம்ம செடி பயிர்களை வளர்த்தலாம், கீழே மண்ணிலேயே இல்லாமல் தரையிலே இல்லாமல் ஹேங்கிங் கார்டன் மாதிரி அப்படியே தொங்க விட்டே வந்து அந்த தொங்குற நிலையிலேயே வந்து உங்களுக்கு வந்து எப்படி பயிர்களையெல்லாம் விளைவிக்கலாங்கிற மாதிரி இந்த க்ரீன் ஹவுஸ் ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. பசங்க எல்லாருமே அவ்வளோ நாலேஜாக இருந்தாங்க இந்த விஷயத்தில்.
இது Greenhouse effect. Greenhouse effect is a natural process in which certain gas, Earth's atmosphere such as carbon dioxide and methane, water vapor and trap heat from the sun. This trapped heat warms the planets, maintaining temperature, then support life. Thank you. Good morning to all. Aeroponics and aeroponics is a plant's root of a suspend in the air in the mist with a fine spray of nutrition solution. This system provides high oxygen leaves to the root, promoting repair growth. Thank you. அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான தடுப்பூசி வகைகள்லாம் என்னென்ன, அது மட்டும் இல்லாமல் நல்ல குழந்தை நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னா அதுக்கு என்னென்ன சத்தான உணவுகள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அதுக்கான சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிரமாதமாக கேட்டகரைஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு உண்மையான தடுப்பூசி மையத்துக்கு வந்தோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க. ரியல் அந்த தடுப்பூசி எல்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே இருந்த குழந்தைகளுக்குமே அதை பற்றின நாலேஜ் இருந்தது. இதெல்லாம் எவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்கங்கிறத நினைக்கும் போதே ஆச்சரியமாக இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. PCV vaccine, pneumococcal conjugate vaccine, prevent pneumococcal disease which is caused by the pneumococcal bacteria. Developed. India was introduced the PCV in May 2017 where it is given. The PCV vaccine is given into the intramuscular layer of the skin, usually in the anterolateral aspect of the right mid-thigh. How it is given? 6th week, 14th week, 9th month, as early as possible at 1 year of age. The standard dose of PCV is 0.5 milliliter. Thank you. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்னும் நிறைய கிளாஸ் ரூம்ஸில் ப்ராஜெக்ட் இருக்குது. அதெல்லாம் மறுபடியும் வந்து பார்ப்போம். இப்போது அடுத்து இருக்கிற கிரவுண்டில் பார்த்தீங்க ப்ளே கிரவுண்டில் வந்து உங்களுக்கு பெரிய ஃபுட் கோர்ட் வந்து போட்டிருந்தாங்க. நம்ம தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களோட உணவு வகைகள் 1000க்கும் அதிகமான உணவு வகைகள், அதே மாதிரி கலாச்சாரம், உடை, அது எல்லாத்தையுமே வந்து பிரதிபலிக்கிற விதமாக மிகப்பெரிய ஸ்டால் இருக்குது. அதை கடைசியாக பார்ப்போம். இப்போ நம்ம வந்து மெயின் ஃபங்க்ஷன் நடக்கிற ஏரியாவுக்கு வந்துட்டோம். இங்கே தான் வந்து வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள்லாம் அவங்களுடைய உரைகளை வந்து கொடுத்துருந்தாங்க. மாணவிகளுக்கான அறிவுரைகள், ஊக்கம், ஸோ அந்த மாதிரியான பல சொற்பொழிவுகள்லாம் வந்து இங்கே நடந்தது. ஸோ அதைத்தான் நம்ம பார்க்குறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். இன்னொரு பிரமிப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிஆர்ஜி ஸ்கூலில் இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே என்ட்ரான உடனே அந்த தோசா வேர்ல்டு இருக்குது. அதை தாண்டி அடுத்து வந்தீங்கன்னா மைதானத்தில் உங்களுக்கு வந்து அந்த சேட்டலைட்டை வந்து ஏவுனாங்க. அங்கே இருக்கக்கூடிய கிளாஸ் ரூம்ஸை சுற்றி நம்ம பார்த்துட்டு வந்த ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு 40-50 கிளாஸ் ரூமில் ப்ராஜெக்ட்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுருந்தாங்க. அதை தாண்டி வந்தோம் அப்படின்னா இந்த மைதானத்தில் இன்னொரு அந்த பெரிய நான் சொன்ன அந்த நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய உணவு, உடை, கலாச்சாரம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பரப்பளவில் வந்து போட்டு அதோட மாடல்ஸு, ஸ்டால்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து மேடையில் இந்த சொற்பொழிவுகள் நடந்துகிட்டு இருந்தது. இங்கே தான் கலை நிகழ்ச்சியில் நடக்க போகுது. இதை ஒட்டி வந்த உள்ளே வர்றவங்க பெற்றோர்கள், மாணவர்களுக்கு ஒரு சின்ன கேன்டீன் ஒன்று இருக்குது, ஸ்நாக்ஸு, லஞ்ச் எல்லாம் சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த விழாவுக்கு வந்திருந்த கெஸ்ட்டுகளுக்கெல்லாம் வந்து லஞ்ச் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நம்மளே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. போய் சாப்பிட்டோம். மட்டன் பிரியாணி, சில்லி சிக்கன், முட்டை, அது போக வந்து பாயாசமும் வச்சுருந்தாங்க. சிக்கன் குழம்பு ஊற்றுனாங்க. எல்லாமே பிரமாதமான டேஸ்ட்டில் இருந்தது. வயிறு நிறைய சாப்பிட்டு காலையில் 9 மணிக்கு நான் போனேங்க. சாயந்தரம் 4 மணி 4:30 வரைக்குமே எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது டைம். அதுலேயும் வந்து நிறைய இதை என்னால் கவர் பண்ண முடியல. அவ்வளோ விஷயங்கள் வந்து அங்கே உள்ளே இருந்தது. எவ்வளோ உழைப்பு வந்து இவங்க எல்லாருமே ஆசிரியர்கள், மாணவர்கள்லாம் போட்டிருந்தா இவ்வளோ பிரமிப்பு, இவ்வளோ பிரம்மாண்டமான இதை செய்ய முடியும். அதே மாதிரி உள்ளே வந்த பொதுமக்களுமே வந்து எங்கே திரும்பினாலும் ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்கும். எங்கே போனாலும் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா மீன் வளர்ப்பு சம்மந்தப்பட்ட ஒரு இடம். இங்கே வந்து மீன் வளர்ப்பை பற்றி பேச போகிறாங்க. Types of pond for fish culture. There are 5 types. They are hatching pits, breeding pond, rearing pond, stocking pond, nursery pond. Now I talk about hatching pits. This is the pond that used for hatching. In this, hatching pits or hatching happens. Fertilized eggs transfer to hatching. The egg from the hatching pits protected for 2 to 7 days. Thank you to all. Good afternoon to all. My topic is types of ponds for fish culture. There are 5 types of ponds. Now I am going to explain about breeding pond. The healthy and the sexually mature male and female fishes are collected and introduced to this pond for breeding. Then the eggs released by the female are fertilized by the sperms. These fertilized eggs float in the water as a frothy mass. Thank you. Good afternoon, sir. Smart irrigation, drip irrigation, reduce water usage. Drip irrigation deliver water directly to root, reducing evaporation and runoff.
Water saving. Drip irrigation can save up 50% of water comparing to traditional irrigation method. Increasing crop yield. 2050 சென்சஸ் படி இப்போ இருக்கிற பாப்புலேஷனை விட இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் சார் பாப்புலேஷன். அதனால் இப்போ ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற கிராப்ஸை விட 70% எக்ஸ்ட்ராவாக ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து இப்போதைக்கு இருக்கிற டெக்னாலஜியை வச்சு நீங்கள் கிராப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் காஸ்ட் வைஸ் ரொம்ப ஹையாக ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் சார். அதை வந்து கம்மி பண்ணுறதுக்கோசரம் இந்த டெக்னாலஜி சார். இது பேர் பி வெக்டாரிங் டெக்னாலஜி. இப்போது நாமளே வந்து ஆர்டிஃபிஷியல் ஹைவ் ஒவ்வொரு பிளேஸ்லேயே ஆர்டிஃபிஷியல் ஹைவ் வச்சு அதில் வந்து ஆர்கானிக்காக இல்லை வேர்ல்டு ஃபுல்லாக அந்த ஆர்கானிக் fertilizers-லாம் கிடைக்கும் சார். Good afternoon to all. Myself K. Ritika from grade 7. I am going to talk about electric cycle. The invention of electric bicycle is also known as an electric bicycle. Discovery of e-cycle at first one. Thomas Packer 1885. He is often credited with creating the first practical electric vehicle. At second one, Upton Burton Jr. 1895. He is often credited with patenting one of the earliest form of electric bicycle. Thank you to all. அதாவது நம்ம ராத்திரி நேரத்தில் வண்டி வெளியே நிறுத்திட்டு போவோம் சார். அப்போ வண்டியை யாராவது லாக்கை உடச்சி எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது சார். அதை நம்ம தெஃப்ட்டை டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம சைரன் இது ஜிபிஎஸ் மாடல் ஜிஎஸ்எம் மாடல் எல்லாமே உள்ளே அட்டாச் பண்ணியிருக்கோம் சார். இது மூலமாக நம்ம வண்டியா ஆட்டும் போது நமக்கு சவுண்ட் வரும் சார். அதே மாதிரி கிக்கர் எடுக்கும் போது சவுண்ட் கிக்கர் எடுக்கும் போது சவுண்ட் வரும் சார் நமக்கு. அதே மாதிரி நம்ம வண்டியவே எடுத்துகிட்டு போனாலும் 5 கிலோமீட்டருக்குள்ள இருந்தால் நமக்கு மெசேஜ் வரும் சார். இந்த இடத்துல இருக்குது நமக்கு மெசேஜ் காட்டு சார். அது மூலமாக நம்ம அந்த தெஃப்ட்டை டிக்ரீஸ் பண்ண முடியும் சார். சார் இதுக்கு ஜிபிஎஸ் ஜிஎஸ்எம் மாடல் லொகேஷன் இருக்கு சார். அது மூலமாக நம்ம லொகேட் பண்ண முடியும் சார். அந்த வண்டி எங்கே இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் சார். அது மூலமாக நம்ம அந்த தெஃப்ட்டை டிக்ரீஸ் பண்ண முடியும் சார். இப்போ நம்ம வேஸ்ட் ஆயில இருந்து டீசல் எடுக்கிறோம். இப்போ வேஸ்ட் ஆயில நம்ம வந்து 60 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கொதிக்க வச்சு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அல்லது சோடியம் ஹைட்ராக்சைடு கலந்து 12 to 24 hours செட்டில் பண்ணால் நம்மளுக்கு 3 லேயர் ஃபார்ம் ஆகும். கீழே இருக்கிறது வேஸ்ட்டு, சென்டரில் இருக்கிறது கிளிசரின், மேலே இருக்கிறது டீசல். அதை வந்து இப்போ டிஸ்டிலர் வாட்டரில் க்ளீன் பண்ணால் 2 லேயர் ஃபார்ம் ஆகும். ஒன்று கிளிசரின், டீசல். அதை வந்து இப்போ நம்ம தனியாக டீசலாக பிரித்து எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம காலையில் ஊற்றி வச்சது லேயர் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. வேஸ்ட் ஆயில், கிளிசரின், டீசல். இது வந்து நம்ம 2 நாளுக்கு முன்னாடி ஊற்றி வச்சது வேஸ்ட் ஆயில், கிளிசரின், டீசல். இதை நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் சார். இது வந்து வாட்டர் ஓவர்ஃப்ளோ அலாரம் சார். இப்போ வந்து வீட்டில் வாட்டர் வேஸ்ட் ஆகாமல் பாதுகாக்கும். ஃபஸ்ட்டு இங்கே நம்ம சென்சார் ஃபிட் பண்ணியிருக்கோம் சார். 20, 40, 60, 80, 100 அந்த மாதிரி சார். இப்போ தண்ணி ஃபுல் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி பஸ்ஸரில் லைட் எரியும் சார். லைட் எரிஞ்ச உடனே நம்ம மேனுவலாக ஆஃப் பண்ணிக்கலாம். தண்ணி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் சார். சப்போஸ் நம்ம ஏதாவது ஒர்க்கில் இருந்தால் அந்த தண்ணி வந்து வாட்டருக்கு பிளான்ட்ஸுக்கு பாயிற மாதிரி சார். தேங்க்யூ சார். The soap oil, fingers on fire. The soap oil வந்து சார் ஹைட்ரோஃபிலிக், பெட்ரோல் வந்து ஹைட்ரோஃபோபிக். அதில் வந்து மேலே வந்து சோப் ஆயில் லேயர் ஃபார்ம் ஆகிருக்கனால பெட்ரோல் ஊற்றினா கைக்கு ஒன்றாகும். பட்ராடி மைந்திரம். Water purifier, big stone, small stone, stand, idu stand, pure water. Happy afternoon sir. Myself K. Dharanis from 8th A. Our project is gas leakage monitoring. Gas leakage monitoring process is the sensor will detect the gas from information to the buzzer. The sensor will detect gas. Thank you sir. குட் ஆஃப்டர்நூன் சார். நாங்கள் வந்து இங்கே சாண்ட் பேட்டரி செஞ்சுருக்கோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அடியில் இருக்க கேண்டில் வந்து ஹீட் ஆக மேலே இருக்க மண் ஹீட் ஆகும். அதுக்குள்ளே இருக்க ஜிங்க் மெட்டலும் காப்பர் பிளேட்டும் ஹீட் ஆகி அதுலேருந்து இந்த ஃபேனுக்கு நாங்கள் ஓட வைக்கிறோம். அது நல்லா ஹீட் ஆனதும் அந்த ஃபேனுக்கு நாங்கள் கனெக்ஷன் கொடுத்து அதுலேருந்து ஓட வைக்கிறோம். ஹீட்டை வந்து பேட்டரிக்கு ப்ரொடியூஸ் பண்ணி அங்கேருந்து நாங்கள் டேரெக்டாக ஃபேனுக்கு பண்ணுறோம் சார். இப்போ நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கும் போது கார் போயிட்டு இருக்கும் போது நம்ம தூங்கிட்டனாலும் ஏதாவது நடந்தாலும் முன்னாடி ஏதோ ஆப்ஜெக்ட் வண்டி கார் எது வந்தாலும் டிடெக்ட் பண்ணி அது சென்சார் மூலமா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகும். இதுல நாங்க வந்து அல்ட்ராசோனிக் சென்சார், ஆக்சிலரேஷன், இன்ஜின் ப்ராப்ளம் எல்லாமே பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து நிறைய இது யூஸ் பண்ணியிருக்கோம்.
தேங்க்யூ. Good morning, sir. This is grass cutter, 12-volt battery, DC motor, 12-volt switch. This is used for cutting grass. Thank you, sir. இந்த கிளாஸ்ல வந்து நாங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாயில் போட்டிருக்கோம். அதில் வந்து pH லெவல், மாய்ச்சர், டெம்பரேச்சர் எல்லாமே செக் பண்ணுவோம். அது எப்படி வளர்ந்துச்சு, அந்த சாயில், அந்த பிளான்ட் எப்படி வளர்ந்துச்சு, அந்த க்ரோத் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவோம், எல்லாமே பண்ணுவோம். அதனால அந்த pH லெவல் எல்லாத்துக்குமே தெரியாது. ஆனால் அந்த பிளான்ட்ல, அந்த சாயிலில் வந்து இந்த பிளான்ட் வளரும் அப்படின்னு சொல்லி 10 டைப் ஆஃப் சாயிலில் வந்து சொல்லுவோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கேம்லியோன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த பச்சை நிறம் மாறுது இல்லைங்களா, அது வந்து கெமிக்கல்லையே ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து இவங்க சேர்த்து பண்ணும்போது அது சில ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் உங்களுக்கு அது கலர் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அதைத்தான் வந்து டெமோவை நமக்கு இப்போ பண்ணி காட்ட போகிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களே செஞ்ச 3D ஹோலோகிராம். அந்த ஹோலோகிராம் எஃபெக்டை சாதாரண மொபைல் ஃபோன்கள், அந்த ரிஃப்ளெக்டர் ஷீட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சூரிய சக்தியில் இயங்கும் இவி சார்ஜிங், சோலார் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி எப்படி எனர்ஜி நம்ம கொண்டு வரதுங்கிற ஒரு டெமோ வந்து காட்டியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபயர் ஏதாவது வந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை சென்சார் பண்ணி அந்த தண்ணி வந்து ஸ்ப்ரெட் ஆகி அந்த ஃபயரை வந்து அணைச்சிருங்க. ஸோ அதையும் டெமோ பண்ணாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஜிபிஎஸ் சிஸ்டம். குழந்தைங்க ஒரு 5 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைகளோட பேக்கில், ஷூவில் இந்த ஒரு ஜிபிஎஸ் சிஸ்டத்தை போட்டிங்கன்னா ஏதாவது தொலைஞ்சு போனாலோ ஏதாவது பிரச்சனை ஆகிட்டாலோ அவங்க எங்கே இருக்காங்கங்கிறத எக்ஸாக்டாக லொக்கேட் பண்ணுறது. ஸோ இந்த ஒரு ட்ராக்கிங் சிஸ்டத்தையும் மாணவர்களே உருவாக்கியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு நேச்சுரல் டைஸ், அதாவது வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த பிளான்ட்டு மலர்கள்லேருந்தே வந்து உற்பத்தி செஞ்ச அந்த சாயங்களை வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து அடுத்த ஏரியாங்க. இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்திய மாநிலங்களின் 1000 வகையான உணவு வகைகள் மற்றும் கலை, கலாச்சாரம், உடை அதையெல்லாம் பிரதிபலிக்கிற ஒவ்வொரு ஸ்டாலுமே இந்த இடத்துல அமைச்சிருக்கிறாங்க. பிரம்மாண்டமான ஸ்டால் இது. இதோட டெக்கரேஷன்ஸ் தான் பிரமிப்பாக இருந்ததுங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டாலும் ரொம்ப யூனிக்காக ஒவ்வொரு தேசத்தை பற்றி இருக்கும். அதை எல்லாத்த பற்றியும் ஒவ்வொரு மாணவர்களும் தனித்தனியாக வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணுறாங்க. எத்தனை மக்கள் வந்து கேட்டாலும் அவங்க சலிப்படையாமல் முக சிரிப்போட அவங்கள வரவேற்று ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாங்க. மக்களும் வந்து ரொம்ப ஆர்வமாக இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போகிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அப்படிங்கிற தனி கவுண்டர். இதில் வந்து தமிழ்நாட்டோட உணவு, கலாச்சாரம், உடை எல்லாத்தையும் பிரதிபலிக்கிற விதமாக அவங்க ஒவ்வொருத்தங்க ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த உணவுகளை வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதை பற்றி வந்து விவரங்களையும் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கேரள மாநிலத்தோடது.
வெயிட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயிலுங்க. நார்மல் டேவோட சரியான ஹாட்டு. ஆனாலும் அதையும் பொருட்படுத்தாமல் மக்கள் திரண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. சரியான கூட்டம். நம்மளால் நின்று ப்ராப்பராக ஷூட் பண்ணக்கூட முடியல. அதே மாதிரி மாணவர்களும் ஒரு படு உற்சாகமாக சிரித்த முகத்தோடு எல்லாரையும் வரவேற்று ரொம்ப அரிதினும் அரிதான காட்சி இது. நம்ம தேசத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டை இன்றைக்கி பிஆர்ஜி ஸ்கூலில் வந்து சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப மன நிறைவாகவும் சந்தோஷமாகவுமே இருந்தது. அடுத்து எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கவுண்டரும் அந்த ஒவ்வொரு மாநிலத்தையும் பிரதிபலிக்கிற விதமாகவே இருந்தது. ஆச்சரியமாக இருந்தது. அது என்னது? வெல்கம் சார். மேகாலயோட ஸ்டேட்டோட முக்கியமான உணவு வகைகள் சார். அவங்க ரொம்ப நேச்சுரலான பாரம்பரியமான உணவுகள் தான் சார் சாப்பிடுவாங்க. அவங்களுடைய பழங்குடியின மக்களால் அமைக்கப்பட்ட ஷெல்டர் யூஸ் பண்ணியிருக்கோங்க சார். அங்கே விளையக்கூடிய தானியங்கள்லாம் அங்கே காட்சிக்கு வச்சிருக்கோங்க சார். அவங்களோட பாரம்பரியமான உடைகள் மற்றும் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சிருக்கோங்க சார். அவங்களோட நேஷனல் அனிமல், பேர்டு, ஃபிளார், சின்னம் இதெல்லாம் வச்சிருக்கோங்க சார். அங்கே களிமண் சுண்ணாம்புகள் அதிகம் சார். அதனால சுண்ணாம்புகளும் காட்சிக்கு வச்சிருக்கோங்க சார். அங்கே விளையக்கூடிய அதிகமான மூங்கில் அரிசி விளையும் சார். அந்த நிலையும் நாங்கள் காட்சிக்கு வச்சிருக்கோம் சார். இதையெல்லாம் சுற்றி அடித்து மாணவர்கள்கிட்ட பேசி முடிச்சுட்டு நம்ம இந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டு இங்கே வர்றதுக்குள்ளேயே பாதி கலை நிகழ்ச்சிகள் வந்து நிறைவடைஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து அளவாக தான் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நாம் இங்கே கலை நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு வர்றதுக்கே கிட்டத்தட்ட 4:30 பக்கம் 4:30 ஆயிடுச்சு. அவ்வளவு விஷயங்கள் உள்ள பள்ளிக்குள்ளே இருந்ததுங்க. அவ்வளவு திறமைகள், அவ்வளவு ஆக்கப்பூர்வமான கண்டுபிடிப்புகளோட மாணவர்கள் இருந்தாங்க. அத்தனையும் நீங்கள் வந்து இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. ஒரு சில இது என்னால் காட்ட முடியாமல் போயிருக்கலாம். நேரமின்மை தான் காரணம். காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்த ஷூட்டிங் 4:30 வரைக்கும் கண்டினியூஸாக போய் எல்லா டிவைஸும் ஹீட் ஆகி கிட்டத்தட்ட நான் திணறி போன ஒரு ஷூட்டிங்னே சொல்லலாம். எதை ஷூட் பண்ணுறது, எதை வந்து ஐயோ அங்கே அது ஓடுது, இங்கே இதை காட்டுறாங்க, பசங்க இங்கே ராக்கெட் விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்றொன்னையும் ஓடி போய் எடுக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து திணறிடுச்சு. அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஃபங்க்ஷனுங்க இது. ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் நானே. ஸோ இந்த கலை நிகழ்ச்சிகளையும் எல்லா மக்களும் கண்டு ரசித்தாங்க. இதுலேயும் மாணவர்கள் வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக வந்து எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நீங்களும் இந்த வீடியோவை முழுமையாக கண்டுகளிச்சிருப்பீங்க. நீங்கள் யாரெல்லாம் நெய்க்காரவட்டி பிஆர்ஜி ஸ்கூலில் நடந்த இந்த விழாவுக்கு வந்திருந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இங்கே இருந்த நிறைய மாணவர்கள் நம்மளோட ஃபாலோயர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நிறைய எங்களோட ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. நேரமின்மை வீடியோ ரொம்ப பெருசாக இருக்கிறனால அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இதில் போட முடியல. ஸோ தனியாக நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அதில் பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஒரு சில இதை வந்து நம்மளால் பேரலாம் நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்தனால சிலதையெல்லாம் நம்மளால் காட்ட முடியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த மாணவர்கள் எதுவும் வருத்தப்பட வேண்டாம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரில் உங்களுடைய படைப்புகளை வந்து நாம் வந்து காட்சிப்படுத்திடுவோம், பதிவு பண்ணிடுவோம் நம்மளோட சேனலில். மாணவர்கள் அனைவருக்கும் திறமை, அவங்களுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை இந்த எக்ஸிபிஷனில் வெளிக்கொண்டு வந்த அத்தனை மாணவர்களுக்கும் நம்ம பழனி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்களில் மீண்டும் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக். நன்றி, வணக்கம்.